நாகசக்தியே சரணம் தாயே, நாக அம்மையே சரணம் தாயே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான நாகக்கோட்டை ஸ்ரீ கலியுக நாகேஸ்வரன் அம்மன் ஆலயம், செஞ்சிப்பானம்பக்கம் கிராமம், திருவள்ளூர் மாவட்டம். இப்போ இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா, இதுதான் ஆலயத்தோட வெளிப்புற தோற்றம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். கோயிலே பார்த்திங்கன்னா புத்து வடிவத்தில் கட்டியிருப்பாங்க. இதில் 2 முகம் இருக்கும். அரக்க முகம் ஒன்று, சிங்க முகம் ஒன்று இருக்கும். இந்த அம்மா நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கோயில் வெளியே பிரகாரம் பண்ணணும். வெளியே 11 முறை அம்மனை வெளியே சுற்றிட்டு தான் நீங்கள் உள்ளே போய் சாமியை பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது குறை பிரச்சனை ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு கோயில் வெளியே 11 முறை சுற்றும் போது ஃபஸ்ட்டு சுற்றுக்கு மஞ்சள் போட்டுனே வந்து சுற்றணும். 2ஆவது சுற்று குங்குமம் போடும்போது உங்களுக்கு குறை பிரச்சனை வேண்டியது எதுனா வேண்டிய 2ஆவது சுற்று குங்குமத்தை போடணும். கையில் ஒரு எலுமிச்சை கனி வச்சு கோயில் வெளியே 11 முறை சுற்றணும். 11 முறை சுற்றி முடித்த பிறகு நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கின்னு கையில் இருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்து அம்மா கையில் குறக்கூடை இருக்கும். அந்த குறக்கூடையில் போட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக 3 முறை வாய்ப்பு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போகிறீங்க, தவறிச்சுன்னா 2ஆவது முறை எடுத்து போடலாம். 2ஆவது முறை தவறிச்சுன்னா 3ஆவது முறை எடுத்து போடலாம். இந்த 3 முறைக்குள்ளே அம்மா கூடையில் அம்மா பழத்தை வாங்கிக்கினாங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கோயிலை சுற்றி நினச்ச காரியம்னு பார்த்திங்கன்னா 11 நாள் இல்லை 11 வாரம் இல்லை 11 மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் என்று அம்மாவோட அருள்வாக்கு. நீங்கள் அதேமாரி சுற்றிட்டு உள்ளே வந்து நீங்கள் அம்மா பார்க்கலாம். இதுதான் அம்மா பார்க்குற முறை. நீங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா சாமியை பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஆனந்தமாகவும் அலங்காரமாக இருப்பாங்க. உள்ளே நீங்கள் சாமியை பார்க்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா மொத்தம் 66 சாமி இருப்பாங்க. அந்த 66 சாமி ஒரு சாமிக்கும் ஒரு பிரதான பலன் தருவாங்க. அதுக்கு மொத்தமாக சேர்த்து தான் நீங்கள் கோயில் வெளியே 11 முறை சுற்றுது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த அம்மா பேர் தான் கலியுகத்தின் அரசியான நாகக்கோட்டை ஸ்ரீ கலியுக நாகேஸ்வரி அம்மன். இந்த அம்மன் பார்த்திங்கன்னா வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி டைமில் குறி சொல்லுவாங்க. இந்த கோயிலில் குறி கேட்குறவங்க தெய்வ வாக்கு சொல்லுவாங்க. நீங்கள் குறி கேட்குற மாதிரி தான் கீழே ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அம்மன் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேர் பார்த்திங்கன்னா ஒரு செந்தில், அவர் திருநன்றூர். அவருக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிட்டா நான் அம்மாவுக்கு புடவை சாத்துறேன்னு வேண்டிக்கினார். அதுக்கேற்ற மாரி ஒரு நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லபடியாக முடிஞ்சு நல்ல வரணும் கிடச்சிது. அதனால் அவர் சாமிக்கு புடவை சாத்தினா அந்த புடவை சாத்தின வீடியோ தான் நாங்கள் போடுறோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வேண்டி வருவாங்க, அது நல்லபடியாக முடியும். இது முன்னாடி ஏதோ நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இதுமாரி வீடியோ எடுத்து போடணுன்ட்டு இவங்களுக்கு இப்போ தான் தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். வர பக்தர்கள் யார் எங்கேருந்து வந்தாலும் கோயிலுக்கு தேவையான பூஜை பொருள் உங்கள் கையோடு நீங்கள் வாங்கிட்டு வந்து. ஏன்னா இங்கே இந்த கிராமம் அந்தளவுக்கு நீங்கள் தேடுற பொருள் எதுவும் கிடைக்காது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு வர மாதிரி தான் குங்குமம், மஞ்சள், எலுமிச்சப்பழம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய் எல்லாம் நீங்கள் கையோடு வாங்கிட்டு வந்துடுங்க. நாகசக்தியே சரணம் தாயி, நாக அம்மையே சரணம் தாயி. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ ஃபேமிலிக்கிட்டேயோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் யாரும் ட்ராவல் பண்ணுறாங்க யாருனாலும் இந்த ஆலயத்தை பார்க்க சொல்லுங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி.